ஹலோ கைஸ், திஸ் இஸ் 2 ஸ்டோரிஸ். நீங்கள் நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, எத்தனை பேர் நீங்கள் மன்மதன் படம் பார்த்துருக்கீங்க? எஸ்டிஆரோடது. அந்த படமே இந்த படத்தை பார்த்து தாங்க காப்பி அடிச்சிருக்கானுங்க. எப்பா இவ்வளோ நாள் தெரிலங்க, இந்த படத்தை சும்மா எதார்த்தமாக போட்டு பார்த்தேன், அப்பட்டமாக காப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்க. சரி வாங்க அமைச்சர் படத்துக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ஒன்று என்னன்னா, ஒரு முகமுடி போட்ட ஒரு கொலைகாரன் பொண்ணுங்களை தேடி தேடி கொள்றாங்க. அது ஏன்னா அவங்க ஸ்கூலில் சின்ன வயசு நடந்த ஒரு சம்பவத்தினால. அது என்ன ஏதுன்றத விளையாவறையாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு பையன் அந்த ஸ்கூல் டைரியை திறந்து பார்க்குறான். அந்த வருஷத்துக்கான ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாரும் ஃபோட்டோஸும் அந்த டைரியில் போட்டிருக்கும். அதாவது யூஎஸ்லலாம் அப்படி தான். அந்த மாதிரி டைரியை திறந்து பார்க்க ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வருதுங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த பொண்ணு வேணால் கழிவு ஊற்றுதுங்க. இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் கேட்குறான், இந்த மூஞ்சிக்குள்ளே வேணா டான்ஸ் ஆடுவானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாடி ஷேமிங் மாதிரி பண்ணி விட்டுறாங்க இவளை. அப்படியே இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறான். இந்த பொண்ணு பேர் கேட்டுங்க. அவன் என்ன சொல்லிடுறா, அப்புறமா நம்ம டான்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அப்புறமா ஓகே இவ ரொம்ப ஹம்பிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி இவளை லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, இவன் நல்ல பொண்ணு அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்க போகிறாங்க. குண்டா ஒரு பொண்ணு ஓரமாக உட்காந்துட்டு இருக்குது. அவள் யாருமே டான்ஸ் ஆட சேர்த்துக்கல போல. சரிவா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட வந்துடுறாங்க. முறையாக கேட்டிருக்கான் அப்படின்ட்டு. அப்படியே 2 பேர் டான்ஸ் ஆடணும்னு பார்த்தா படிக்கட்டு கீழே கிஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 4 பசங்க பார்த்துடுறானுங்க. பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்டவுடனே இல்லை நான் பண்ணல, இவன் தான் அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிடுது அந்த பொண்ணு. அவன் மூஞ்சே மாதிரி பையனுங்க, நான் அட்டாக் பண்ணா நீ தாண்டி வந்த அப்படின்னு. அதனால லூசர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், அவனுக்கு செம்ம வெறுப்பாயிடுது. மூக்குலேருந்து ரத்தம் வருது அவனுக்கு. அவ்வளோதான், பசங்க அவனை தூக்கி போட்டு பேண்ட்டை கழட்டி சட்டையெல்லாம் கிழிச்சு பின்னி எடுக்கிறானுங்க. சரியான அடி. ஒரு வன்மத்தில் இந்த டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் இங்கே ஒரு ஹோட்டலில் தாங்க கட்டுறாங்க. இங்கே ஒரு பொண்ணு இருக்கா. இவ ஏதோ டேட்டிங் வந்திருக்கா போல. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருங்க. அந்த ஹோட்டலில் பில் வச்சிடறாங்க. பில்லை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணிடுறான், நான் இதுதான் சாப்பிட்டேன், நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்க ஸோ அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். சரி வச்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பில்லை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிட்டு அவன் கிளம்பும் போது அவ்வளோதான் கிளம்புறியா, ஓகே சொல்லவே இல்லை அப்படின்னு ஒன்று மாதிரி பைத்தியத்தில் வேண்டாம் ஓகே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணதான் தெரியுது அந்த பொண்ணு யாரும் இல்லைங்க, அவர் அட்டாப்சி பண்ணுற ஒரு டாக்டர். அவர் அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே போய் ஒரு பாடிக்கு அப்போ தான் அட்டாப்சி பண்ணும் போல. அதனால போய் அட்டாப்சி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காலேஜ் உள்ள உட்காந்துட்டு இருக்கா. அந்த பிளேடை தூக்கி வயிற்றுல கிழிக்கிறதுக்கு போறா. டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குதுங்க சைடில். யாரான்னு போய் பொறுமையாக போய் பார்க்குறா. யாரும் இல்லை. திரும்பி ஒரு சவுண்ட் கேட்குது. சரி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சும்மா போறா. பார்த்தா திடீர்னு ஒருத்தன் வராங்க. எப்பா யாரா நீன்னு பார்த்தா தெரியுது அவன் அந்த காலேஜ் பையன் ஒருத்தன். இப்போதான் வீட்டுக்கு போகிறான் போல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். சரி பொறுமையாக திரும்பி போறா. அட்டாப்சி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு திரும்பி அதே மாதிரி அந்த பணத்தோட வயிற்றுல கத்தியை வைக்கிறா. அறுக்கலான்னு போகுது. டக்குன்னு அந்த வயிறு மூச்சு விடுதுங்க. அவள்தான் பயந்து பின்னாடி போயிடுறா. இவ பின்னாடி போய் ஒரு கதவுல இடிச்சா கதவுலேருந்து அந்த போனை விழுதுங்க. பின்னாடி இருக்கிறது போனா முன்னாடி இருக்கிறது யாரான்னு திரும்பி பார்த்தா அவங்க ஆளே இல்லை. அவ்வளோதான், எவனோ ஒருத்தன் பூண்டான். பொறுமையாக இந்த இடத்த விட்டு காலி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக நடந்து போறா. ஒரு ஸ்க்ரீன் ஹேண்டை நிற்கிறாங்க. டக்குன்னு ஸ்க்ரீன் பின்னாடி ஒரு கை அவ கழுத்து அமுக்குது. தட்டி விட்டு ஓடுறா. வெளியே பார்த்தா குழந்தை முகம் போட்ட ஒரு கொலைகாரங்க அந்த மாஸ்க் போட்டு சுத்தின்னு இருக்கிறான். துரத்தின்னு வரான். இவ்வளவு தத்தி புத்தி ஓடி மார்ச்சுரிக்குள்ள போய் பூந்துடுறாங்க. உள்ள போய் பார்த்தா லைனா போன படுத்துன்னு இருக்குது. இதுல எங்கடா போய் ஒளி அடிச்சுன்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா கொலைகாரன் அந்த ரூம்குள்ள வந்துடுறான். திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உன்னை திறக்கிறான். ஃபர்ஸ்ட் அவள் இல்லை. சரி திறந்தா வேலைக்காவது கத்திடுறான்னு சொல்லி கத்தி எடுத்து சரக்குன்னு குத்துறான் ஒரு பணத்துலயும். கடைசியில பார்த்தா ஒரு பணத்துலேருந்து மூச்சு விடுற மாதிரி காத்து புஃப்னு மேலே போயிட்டு வரத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படி ஈஸியா மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவரை திறந்து பார்த்தா உள்ள அவதான் இருக்கிறான். அப்படியே தலையை பிடிச்சி அமுக்கி அப்படியே கத்தி தூக்கி ஒரே அருங்க கழுத்துல. பாட்டிலே காலி அந்த பொண்ணு. அப்படியே கொஞ்சம் கேமரா மேலே தூக்கி பார்த்தா கொலகாரன் மூக்குலேருந்து ரத்தம் அப்படியே பொறுமையா வலிக்குதுங்க. அப்படியே அந்த கதவை சாத்திட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்படியே இந்த சீன் இங்கே ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கால, அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க ஏதோ ஒரு பார்ட்டிக்கு நடந்து போயிட்டு இருக்க கேப்ல டக்குன்னு ஒரு கால் வருதுங்க ஹீரோயினுக்கு. என்னன்னு பார்த்தா உன் ஃப்ரெண்டு செத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்ணி சொல்றாங்க. டக்குன்னு கட் பண்ண உடனே இங்கே ஃபியூனரல் சீனை தான் காட்டுறாங்க. அந்த 4 பொண்ணுங்களும் ஃப்ரெண்டுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது தான் 4 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் அப்படி இருந்தோம், 2 பேரும் கிளாஸில் அப்படி இருந்தோம், 4 பேரும் ஒன்றா இருந்த அந்த மாதிரிலாம் பழைய மெமரிஸை பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்களா, அந்த 4 பொண்ணுங்க இந்த 4 பொண்ணுங்க தான். அதில் யார் என்னென்ன கேரக்டர்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ரிவீல் பண்ணுறேன். சைடில் பார்த்தா போலீஸ்காரர் வந்துடுறாருங்க. அவள் செத்ததுக்கு எனக்கு சந்தேகம் இருக்குது. அவங்க கூட தான் அதிகமாக
தெரியாமல் பழகிருக்கா. ஸோ நான் உங்களுக்கு கேள்வி வேறுன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு யாருமே டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யாருமே டவுட் இல்லை அப்படின்றாங்க. சரி அவங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேட்டோன்னே அது உங்களுக்கு தெரியாது, அவளை நாங்கள் பார்த்தே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்கள் கார்டுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கார்டை கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுறாருங்க. அப்படி இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட முன்னாடியே லவ் பண்ணியிருந்தவர் தான். என்ன ஒன்றுனா இவர் ரொம்ப குடிக்கிறாரு, குடிச்சிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்பயே நம்ம ஹீரோ வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ திரும்பி இந்த ஃபெண்டர்களை தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. பண்ணி அவன் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ நான் எதுவும் பண்ணுறதில்ல, நான் விட்டுட்டேன், சரி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இங்கே அந்த குண்டு பொண்ணு தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீனில் ஒரு குண்டு பொண்ணு டான்ஸ் ஆட வரேன்னு கேட்டான் பாருங்க, அந்த குண்டு தான் இது. அது வீட்டை தொட்டுறான் ஒருத்தன். யாருன்னு பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்டுங்க. வந்துடுறான். வந்து இந்த மாதிரி என்னோட ரூம் ரெண்ட் கட்ட முடியல, என்னோட ரூம்மேட்டு வந்து காசு தர மாட்டான்னு சொல்லிட்டு நானும் அந்த ரூமை காலி பண்ணிட்டு வந்துட்டேன், ஒரு 2 மாதம் தங்கிக்கலாமா அப்படின்னு ஒன்னே சரி உள்ளவான்னு சொல்லி நம்ம குண்டு தங்க வச்சிடறான். கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. யாரான்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா யாரும் இல்லை. சரி திரும்பி குளிக்க போகலான்னு போய் தண்ணி திறந்து பார்த்தா தண்ணி ஓப்பன் ஆகல. யாரோ தண்ணி வால்வை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கால் பண்ணி சொல்கிறா, என்ன தண்ணி வர மாட்டேங்குது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வால்வை கொஞ்சம் திறந்து விடுங்கயா, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி இது மேலே வர வழி இல்லை, வாஷ் பண்ணிட்டு போய் ஆகணும்னு சொல்லி வெஸ்டர்ன் டாய்லெட்டை திறந்து அதில் தலையை கழுவிட்டு போகிறாங்க. டக்குன்னு இன்னொரு சவுண்டு கேட்குது. திரும்பி யாரா சவுண்டு போடுறான்னு பார்த்தா லிஃப்ட் சவுண்டு கேட்குதுங்க. திறந்து மூடுற மாதிரி. லிஃப்டான யாரும் இருக்காங்க போலன்னு சொல்லி பொறுமையாக போய் பார்க்குறா. போய் பார்த்தா அங்கே அந்த குழந்தை மாஸ்க் இருக்குதுங்க, கொலகாரனோடது. யாரா இங்கே போட்டு திடீர்னு பின்னாடி ஒரு கதை திறக்குதுங்க. யாருன்னு பார்த்தா அவன் ரூம்மேட் பக்கத்தில் இருக்கான். ஏய் கேட் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கான். நான் லவ் பண்ணுறேன், டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பு காட்ச மாதிரி அந்த டைமில் பூந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஏன்னா உனக்கு பிடிக்காது, உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, தயவு செஞ்சு போயிடுறான்னு சொல்லி அவளும் டீசெண்டாக சொல்லிட்டு போயினே இருக்காங்க. கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டையும் இன்னொரு பொண்ணையும் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணை நம்ம பைத்தியம்னு கூப்பிட்டுருக்கோம், ஏன்னா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது 2 பேருக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த ஊர் கல்யாண மாலையை பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணவங்க எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசின்னு இருக்குதுங்க. டக்குன்னு பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரோ வந்திருக்கான் போலன்னு திறந்து பார்த்தா ஆளே இல்லை. கீழே ஒரு சாக்லேட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு கிரேட்டிங் கார்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு நாய் ப்ரப்போஸ் பண்ணது போல அப்படின்னு சொல்லி அதையும் உள்ள எடுத்துட்டு வந்து படிக்கிறாங்க. கிரேட்டிங் கார்டை பார்த்தா லவ்வபிள் லெட்டர்ஸ்லாம் போட்டு ஜேஎம்னு போட்டிருக்கு. யாரா இருக்கும் ஜேஎம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே குழம்பிக்கிறாங்க. சரி அவனா இருக்கட்டும், சாக்லேட் வந்துச்சுல அதை சாப்பிட்றேன்னு சொல்லி சாக்லேட்டை பிரித்து சாப்பிட்டா சாக்லேட்டை ஃபுல்லாக புழுங்க துப்பிட்டு வாந்தி எடுக்கிறா. கட் பண்ணா இங்கே 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும், ஒரு அவனா இருக்குமோ இல்லை அவன் ஸ்டைல் இல்லடி, இப்படி ப்ராங்க் பண்ண மாட்டான் அப்படின்றாங்க. ஒரு இவனா இருக்குமோன்னு சொல்லி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒன்று கேட்குறா, ஒருவேளை அந்த புட்டியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போதான் நம்மளுக்கே தெரியுது ஸ்டார்டிங் சீனில் டான்ஸ் ஆட வரையான்னு கேட்டான் பாருங்க கில்லரு. அவன் கேட்கும் போது 2 பொண்ணுங்க கழுவி ஊற்றி பாடி ஷேமிங் பண்ணி அமைச்சதுங்களே, அதுங்க 2மே இந்த நாய்ங்க தான். நம்ம பைத்தியம் சொல்லுது, அவன் அவனா இருக்கட்டும், நீ அவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு அப்பவே சகிக்காது, இப்போ எப்படி அவன் மூஞ்சதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் தொடக்கூட மாட்டேன், இதை மன்னிச்சு விட்டுறேன், அடுத்த வாட்டி பண்ணனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஒரு வேலண்டைன்ஸ் டே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த பார்ட்டியில் எதுவுமே பேசிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, நேற்று ரூம்க்கு யாரும் ஒருத்தவங்க வந்தாங்க, நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாஸ்கை போட்டுட்டு ஓடிட்டாங்க லிஃப்ட் வழியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஹீரோயினை சொல்கிறா, அதெல்லாம் எவண்டி வருவான், ரூம் லாக் ஆயிருக்கு, உன்னை மாரி எவண்டி வர முடியும் அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி பேசாதான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறா. இங்கே பார்த்தா நம்ம பைத்தியம் அவனோட ஆளை கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இந்த மாதிரி இவன் தான் லவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவங்களும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா தெரியுது இந்த வேலண்டைன்ஸ் டே பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறவனே அவன் லவர் தான். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். கட் பண்ணாங்க நம்ம குண்டு அவன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துருது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஒரு ஸ்டேஜில் எல்லாம் எடுத்து சரி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம பைத்தியமாக அவளை ஓரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஏப்பில் நம்ம பைத்தியத்துக்கு ஒன்று தெரிஞ்சுது, இவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், நம்மளை சைடில் தான் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. கடுப்பாக இந்த இடத்த விட்டு இவன் கிளம்பிடுறா. கிளம்பி கோமா போகும்போது அவனும் பின்னாடியே வரான், அவனும் கண்டுக்க மாட்டான். மிரர் ஹவுஸ் மாதிரி அப்படியே பசில் மாதிரி போயினே இருக்கு அந்த இடம். ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடுறாங்க பைத்தியம். திடீர்னு பார்த்தா ஒரு அம்பு தூக்கி வயிற்றுல சொருவுது. குழந்தை முக கொலகாரன் வந்து இன்னொரு அம்பு தூக்கி சொருவுறான். அவள் தான் அவன் தத்தி ஓடி ஒரு டோரை திறந்துடுறா. திறந்து பார்த்தா இருக்கிறாங்க 10வது மாடியில. எப்படா தப்பிக்கிறது, படிக்கிட்டு இறங்கத்துக்குள்ள போட்டு தள்ளுறோம்டான்னு பார்த்தா இன்னொரு அம்புங்க உடல மேலே ஏந்து உயிராங்க. 10வது மாடியிலேருந்து குப்பத்தொட்டில் ஊந்து அந்த குப்பத்தொட்டி மூடி உள்ளே செத்துடுறாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணா இங்கே நம்ம குண்டை தான் காட்டுறாங்க. குண்டா அவன் பாய் ஃப்ரெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கேப்ல ஒரு பொண்ணு வந்துடுறாங்க. வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, எங்கடா என் காசு ஏமாத்திட்டு போனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. பார்த்தா இவ கடன் கொடுத்துருக்கா போலங்க. நம்ம
கடங்காரின்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த கடங்காரி காசுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது காசு தாண்டி வேணும் தாண்டி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவளை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஒரு பார்ல உட்காந்து ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிடுறா, ஓட்கான் ஆர்டர் பண்ணிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஓட்காலாம் வேணாங்க, ஒரு கிளப் சோடா மட்டும் கொடுங்க அப்படின்றான். அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இவன் எல்லாத்தையும் உட்கான்னு சொன்னான்ல, எனக்கும் சோடாவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கேட்குறான், இப்போயாச்சும் வெளியே வரி அப்படின்னு கேட்டோன்னே சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அக்செப்ட் பண்ணுறா. இந்த சீனிங்க கட் பண்ணா போலீஸ்காரன் தான் காட்டுறாங்க. இந்த 3 பொண்ணையும் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்கள் ஃப்ரெண்டு செத்தா இப்போ நடுவில் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், அவன் செத்ததுக்கு அப்புறம் அவரோட டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை, அவரோட பேக்ரவுண்டை எங்களால் ட்ராக் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணோம், இந்த பைத்தியத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க போகிறாங்க போலீஸ்காரங்க. அவள் ஒரு நாளாக காணாமல் போயிட்டான். அதான் கொலகார சாவடிச்சிட்டாங்க, அது வெளியே தெரியல, இவங்களை பொறுத்த வரையும் காணாம போயிட்டான். ஸோ அவள் எங்கே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறான். கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, அவள் லாஸ் ஏஞ்சலஸ் போயிட்டா, எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனா அவள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கொலை மிரட்டல், இந்த மாதிரி கொலை மிரட்டுற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கொலை ஏதோ ஒன்று வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவொடனே உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமாம் அந்த கிரீட்டிங் கார்டு வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பைத்தியத்துக்கு மட்டும் கிரீட்டிங் கார்டு வரலங்க, இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்திருக்கு. ஹீரோயினுக்கும் வந்திருக்கு, அந்த குண்டு பொண்ணுக்கும் வந்திருக்கு, ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் வந்திருக்குது, எல்லாருக்கும் அந்த கிரீட்டிங் கார்டு வந்திருக்குது. ஸோ சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்துச்சு, அந்த கிரீட்டிங் கார்டில் வந்து ஜேஎம்னு எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜேஎம்னா யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சொல்கிறாங்க. சின்ன வயசில் புள்ளி பண்ணாங்களே அந்த பேரை சொல்லிடுறாங்க. அவன் பேர் வந்து ஜெர்மி. சரி அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவன் அப்பயே டிசி வாங்கிட்டு போயிட்டான் சார், ஆனால் அவன் எதுக்கு எங்களுக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்பணும், எது கொலை மிரட்டல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் அந்த சின்ன பையனை அந்த சின்ன வயசில் அந்த அளவுக்கு புள்ளி பண்ணியிருக்கீங்க, சட்டையை கிழிச்சி அடித்து மூக்கெல்லாம் உடச்சி அந்த அளவுக்கு புள்ளி பண்ணி அவனை அமைச்சிருக்கீங்க. அதனால அவங்களுக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறான் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ரிவெஞ்சா சார், அவனுக்கு வாட்டர் பாட்டில் திறந்து ஒழுங்காக தண்ணி கூட குடிக்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இப்பயும் கலாய்க்கு தான் செய்றீங்க பாருங்க. ஸோ அவனை தான் இருக்கணும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொன்ன உடனே இவங்களுக்கே டவுட் ஆகுது, அவனா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டவுட் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த குண்டு பரன்னு போகிறாங்க நடந்து. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், உண்மையை சொல்றீ, சின்ன வயசில் வந்து ஜெர்மி வந்து உன்னை அட்டாக் பண்ணானான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உடைக்கிறாங்க குண்டு, உண்மை அவன் அட்டாக் பண்ணல, நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணி இருந்தோம், பசங்களாம் வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு, அதனால நான் போய் சொல்லிட்டேன் என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களும் கடுப்பாய் அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏண்டி என்ன வேலை பார்த்துட்டு அடிங்க, அவனா கூட இருக்க வாய்ப்பு இருக்குடின்னு சொல்ல உடனே தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றான், இந்த மாதிரி அவனை வந்து கொலை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசின உடனே அந்த சீனை கட் பண்றாங்க. எங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, 2 ரொமான்ஸ் பண்ணி இந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. சரி ஒரு இடத்துல பாய் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா போலீஸ்காரன் விசாரிக்க கூப்பிட்டுருக்கான். என்னன்னா அந்த சின்ன வயசுல ஒருத்தனை புள்ளி பண்ணாங்கன்னு சொன்னல, அந்த ஜெர்மின்ற பையன், அந்த பையனோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோலாம் கிடச்சிருக்குதுங்க இவனுக்கு. என்னன்னா அவன் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் படிச்சிருக்கான். அந்த ஸ்கூல்ல அவனை அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜுவனலில் போய் சேர்த்துருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஜுவனலில் போய் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லையாங்க அந்த பையனை பற்றி. அந்த பையனோட ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அதை ஃபோட்டோஷாப் பண்ணி காட்டுறான். இவன் வந்து 10 வயசுல எப்படி இருப்பான், 20 வயசுல எப்படி இருப்பான், அந்த கமல் படத்தில் வர மாதிரி ஃபோட்டோ தாடி கிடிலாம் வச்சு மாற்றிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடந்து 13 வருஷம் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கு. அவ்வளோதான் போலீஸ்காரனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சரி உங்களில் எத்தனை பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டவொடனே, ஆமாம் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், அந்த கதைலாம் எனக்கு வேணாம், அவனை பற்றி டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக சொல்கிறான். இதுமாதிரி அவங்க அப்பா இதுவாக இருந்தார், அவங்க அம்மா இதுவாக இருக்காங்க, அவன் பேர் இது. சரி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை கேட்டவொடனே, இல்லை ஆஃபீஸர் எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. சரி உனக்கு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த குண்டை பார்த்து கேட்டவொடனே, ஆமாம் எனக்கு இருக்கான், ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதெல்லாம் கிடையாது சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனை சொல்கிறான், இந்த மாதிரி நான் அவனை ஜிம்மில் பார்த்தேன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நீங்கள் மீட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அவனை 1 மாதம் மட்டும் தான் அவன் மீட் பண்ணேன் அப்படின்னு ஒன்று. டக்குன்னு 3 பேரும் அவன் மூஞ்சியை பார்க்குறாங்க. ஏய் என்னடி இது எங்கிட்ட சொல்லவே இல்லை, 1 மாதம் முன்னாடி நீ அவனை பார்த்துருக்க, அவனை கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏய் அதுக்கு அவன் மேலே சந்தேகப்பட முடியாது, நாங்கள் 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த கதைலாம் எனக்கு வேணாமா, 1 மாதம் மட்டும் தான் நீ லவ் பண்ணியிருக்கான் அவனை, சரி அது கூட வேணாம், அவனோட ஃபுல் பேர் என்ன அதாச்சும் சொல்லு அப்படின்றான். ஃபுல் பேர் என்னன்னு இவளுக்கே தெரியாது. ஸோ அவளை கடுப்பாய் கிளம்பிடுறா. எல்லாருக்கும் டவுட், இவன் பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்களும் கிளம்பும் போது டக்குன்னு போலீஸ்காரன் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை மட்டும் நிப்பாட்டிடுறாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னல, வா நம்ம போய் லவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கை போட்டுறான். கை எடுக்கிறியா கையை வெட்டட்டாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை நடத்த விட்டு காலியாக
ஆயிடுறாங்க. சரி சரி விடு விடு வெளியே சொல்லிக்காத அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் இந்த இடத்த விட்டு அப்படி கிளம்பிடுறான். கட் பண்ணா நம்ம கொலைகாரன் டக்குன்னு வந்துடுறாங்க ஒரு ரூம்குள்ளே. வந்து அயன் பாக்ஸை தூக்குறான். யாரடா கொலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோனோட ரூம்மேட்டு பக்கத்தில் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் வீட்டுக்குள்ளே பூந்துடுறான். டக்குன்னு அயன் பாக்ஸை தூக்கி அவன் மூஞ்சில வச்சு தேய்ச்சி அடி பின்னுறாங்க. அந்த ஈட்டான அயன் பாக்ஸை வச்சே சும்மா பட்டுன்னு அடிக்கிறான். அடிச்சு அதிகாரத்தில் சாவடிக்கிறான். அப்படின்னு சீனை கட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது, எந்த கிஃப்ட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே தான் இங்கே ஒரு பெரிய ஒரு மேட்ரு ஒன்று ஓப்பன் ஆகுது. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பேப்பரில் ஐ லவ் யூன்றதே ஒரு கோடு வேர்டில் வந்து எழுதி கொடுக்குறாங்க. கொடுத்துருந்தா வச்சுக்கோ, இது ஈஸியாக தான் எழுதிருங்க, இதையாச்சும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போடுறா. இங்கே நம்ம குண்டையும் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் காட்டுறாங்க. ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம குண்டு வந்து பாய் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண, நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து குண்டு கிஃப்ட் பண்ண, ரெண்டு பேரும் மாற்றி கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்து குண்டுக்கு வந்து ஒரு செயினை போட்டுடுறாங்க. போட்டு உஷார் பண்ணிடுறான். நான் மீட் பண்ணுறேன் உன்னை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் ஃப்ரெண்டு கிளம்பிடுறாங்க. எங்கே போகிறான்னு பார்த்தா எங்கேயும் போகல, கீழே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கிளைண்ட் மீட்டிங் போல், பெரிய மீட்டிங் கால் பேசிகிட்டு இருக்கும்போது அலாரம் அடிக்குதுங்க. மேலே பொண்ணு அலாரம் அடிக்குது. குண்டு ஆச்சு இந்த மாதிரி தண்ணி வர மாட்டேங்குது, கீழே போயிட்டு அந்த ஹாட் வாட்டர் பம்பை மட்டும் ஆன் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறா. ஐயோ சரி பண்ணி தொலைகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, அவன் வீட்டுக்கு வந்தது தான் சரியான வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காளுங்க, ஒரு நாள் இருக்குது தெரியும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கடுப்பாக போயின்னு இருக்கிறான். அந்த வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கிறான். பின்னாடி பார்த்தா கில்லர் வந்துடுறான். பொறுமையாக வராங்க. இவனுக்கு தெரியவே இல்லை, இவனும் அந்த வேலையை பார்த்துனே இருக்கிறான். திடீர்னு பின்னாடி ஒரு பெரிய கோட்டை வச்சு ஒரே வாட்டிங்க முதுகுல போடல முதுகு பழந்துருது. ஹார்ட்லேயே செத்துடுறாங்க குண்டோட பாய் ஃப்ரெண்டு. கட் பண்ணா இங்கே வேலண்டைன்ஸ் டே பார்ட்டியை தாங்க காட்டுறாங்க. கோலாகலமாக போயின்னு இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்பில் உள்ளே போய் குண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போதுங்க. போய் பார்த்தா தெரியுது குண்டு செம்ம போயில் உட்காந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்டு வரான்னு சொல்லிட்டு வரவே இல்லை எங்கள் பாட்டிக்கு. அவன் எப்படி வருவான், அவன் தான் கொலகாரம் போட்டு தள்ளிட்டானு. அப்படியே இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்து ரெண்டும் ஜாலியாக பேசிட்டு போயிடுதுங்க. குண்டு செம்ம கடுப்பாயிடுது. கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இருக்கால, அவளும் ஒரு பாய் ஃப்ரெண்டை பாட்டிலேயே பிடிச்சிடுறா. அவளும் அவன் கண்ணு முடியே போகிறாங்க. குண்டு செம்ம டென்ஷன் ஆகிறா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்களே, நம்மளுக்கு எவனும் வரமாட்டானே அப்படின்ட்டு. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது குண்டா வந்துடுறா. மூணு பேசிட்டு இருக்கும் போது எதிர்க்க அந்த கடைக்காரி வந்துடுறாங்க. வந்து ஏய் இங்கே வா, அந்த செயின் எந்த கூடு அப்படின்னு சொல்லிடுறா குண்டு கிட்ட. இது யார் செயின்னு தெரியுதா, அவன் பாய் ஃப்ரெண்டு போட்டான் பாருங்க செயின் ப்ரெசென்ட். அந்த செயினை வந்து இந்த பொண்ணோடது போல, அதே தேடி வந்து இவளுக்கு போட்டிருக்கான். அப்புறம் தான் தெரியுது அவங்க கிட்ட காசை ஆட்டையை போடுற கை போல. இப்போ மட்டும் அவன் அப்படி லவ் பண்ணுறான்னு நினைக்கிறியா, அவனை லவ்லாம் பண்ணலடி, அவனோட சொத்து காசம் ஆசைப்பட்டு அவன் பின்னாடி வந்திருக்கான், மொத்தமாக சுருட்டிட்டு ஓடிவான் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்தின்னு இருக்கிறா. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் அவளை தூக்கிட்டு வெளியே போடுறாங்க. பாட்டிக்கு வெளியே போடின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. கட் பண்ணா இங்கே நம்ம பைத்தியத்தோட லவர் தாங்க வந்துடுறான். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்களே அவன் வந்துடுறான். வந்து எங்கேயாவது அவளை பார்த்தீங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனு சொல்ல, உன் லவர் தானே, அவன் சொல்கிறப்பாள் அப்படி சொன்ன உடனே சத்தியமானு சொல்லலை. ஆனால் அவள் எல்லையில் இல்லை. நாங்கள் போய் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டையும் கேட்டேன், அவங்க அப்பா அம்மாக்கே தெரிலன்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கே டவுட் வருது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. கட் பண்ண இங்கே நம்ம கடங்காரியை தாங்க காட்டுறாங்க. நம்ம குண்டோட பேலன்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கான். எதாவது மாட்டுமா காசுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா கடன் வாங்கியிருக்காங்க. அவன் செக் பண்ணிட்டு இருக்கும் போது சைடில் ஒரு டோர் வழியாக கொலைகாரம் வராங்க. ஏதோ அந்த வெயிட்ரஸை சாவடிச்சு இழுத்துட்டு வரான். பார்த்துட்டு ஏதோ வேஷம் போட்டு பயமுறுத்துறீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நான் சொல்லி கேட்ட உடனே, உண்மையான கொலைகாரங்கிட்ட போய் இப்படி கேட்கலாமா அப்படின்ட்டு கத்தியை தூக்கிட்டு வரான். முன்னாடி இவ்வளோ ஓடுறான். திருச்சி ஓடின உடனே அவன் ஒரு இடத்துல போய் லாக் பண்ணிடுறாங்க. பார்த்தா டோரை மூட்டி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. அவனும் பார்க்குறான், சரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவள் வெளியே வர கேப்ல திரும்பி பார்க்குறாங்க. அவ்வளோதான் இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. இங்கே பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டுங்க. பக்கத்தில் இவகிட்ட கடன் வேணாம் பாருங்க குண்டோட பாய் ஃப்ரெண்டு. அவன் போனமா கிடக்குறான் சைடில். பார்த்துட்டு கத்தவும் முடியாமல் வாயை பொத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். சரி எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு பொறுமையாக போகிறாங்க. கொலைகாரன் வந்துடுறாங்க. போட்டு ஒரே அடி அச்சாட்டில் செவத்தோட செவரா போய் சொருவுறா. கண்ணாடி நல்லா உடையுது. கண்ணாடி ஒரு இடத்துல ஷார்ப்பாக நீட்டுன்னு இருக்குதுங்க. அந்த நீட்டின்னு இருக்க கண்ணாடியில கழுத்தை பிடிச்சி ஒரே நமக்கு ஸ்பாட்லேயே மட்டாக கொலைகாரன் மூக்குலேருந்து ரத்தம் வருது. ஒரு கொலை பண்ணும் போதும் அவன் மூக்குலேருந்து ரத்தம் வருவாங்க. கட் பண்ணா இங்கே நம்ம குண்டோ ஹீரோயினை பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவள் எங்கே போனான்னு தெரியலடி, எல்லையே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னா. பார்த்தா அவன் அங்கே இல்லவே இல்லையா, அவங்க அம்மா அப்பாவே இல்லைன்றான்னு தேடிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்லி நம்ம பைத்தியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறா. அவள் எங்கே போனா எனக்கு என்னடி, நானே ஆள் வரலன்னு கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது போலீஸ்காரை ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணி அந்த பாட்டியில் தானே இருக்கீங்க,
கொஞ்சம் பார்த்துருங்கடி, கொலகாரம் கூட அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு சம பயம் எடுத்துக்குது. எவனா இருக்கலாம் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிற ஹீரோயின் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ மொடா கொடி குடிச்சுட்டு இருக்காருங்க. சரக்குன்னு உள்ளே போட்டு இறக்கின்னு இருக்காரு. சரக்கை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுறா. குடிக்க மாட்டேன், ரிஹாப் பண்ணுறேன் அப்படி சொல்லி என்னை ஏமாத்திட்டு இங்கே செம்ம போயில உட்காந்துருக்கிறியான்னு சொல்லிட்டு அவளும் கோவத்தில் போயிடுறா. போனவனே இதுன்னு நான் பண்ணவே மாட்டேன் அவனை பின்னாடி வர தட்டி விட்டு போயிடுறாங்க. கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. பாத் டப்பில் உட்காந்துட்டு இருக்கிறா. உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது டக்குனு பின்னாடி யாரோ கதை திறக்காம சவுண்ட் கேட்குதுங்க. எவனோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திரும்பி பார்க்குறா. இங்கே பார்த்தா பக்கத்துலேயே ஒரு ரோஸும் ஷாம்பைன் பாட்டிலும் இருக்குது. யார் இதை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ரோஸை எடுத்துகிட்டு பொறுமையாக போகிறா. யாராக இருந்தாலும் வெளியே வாங்கடா அப்பா, லவ் தான்டா சொல்கிறீங்க, நல்லா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா, வாங்கடா கெஞ்சி பார்க்குறா. எவனும் வரல. அசிசமாக திட்டுறா, அப்பயும் வரல. ஒரு புள்ள விலைக்கு பார்க்குறா, அந்த இடத்துல யாரும் இல்லை. சரி எவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி கொலகாரம் வந்து அமைக்கிறான் ஹீரோயின் ஃப்ரெண்டு. அமைக்கி ஒரு போட்டு ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டு கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க, அந்த டோரை போட்டு சாத்தி விட்டுறான். அவ்வளோதான், அவளை மூச்சே விட முடியல. தட்டுறா, அவள் கத்திக்கின்னு அவள் போடுற சத்தம் கூட வெளியே கேட்கல. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுக்கிறாங்க, எடுத்து அந்த கண்ணாடியில் ஓட்ட போடுறான். சர்றன்ட்டு ஓட்ட போட்டு அவளை பயமுறுத்துறான். மூச்சே விட முடியல. அவன் போட்ட ஓட்டையில் அப்படியே வாயை விட்டு மூச்சு விட்டுனே இருக்கிறா. இவ்வளோ சாவடி விட மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் மிஷினை வச்சு குத்தினே இருக்கிறான் அந்த கண்ணாடியில். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுது, அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கையில் வந்து அடிபட்டுருதுங்க. ட்ரில்லிங் மிஷின் பட்டு ரத்தம் வலியுது. அவள் தான் இதுக்கு மேலே இப்படியே பண்ணி இந்த வேலைக்கே ஆகுது, கண்ணாடியை திறடான்னு சொல்லிட்டு அந்த டோரை திறக்கிற மாதிரி கண்ணாடியை திறக்கிறான். திறந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்குதுங்க, அப்படியே ஆன்லேயே இருக்குது. ஆன்லேயே தூக்கி தண்ணியில் போட்டுடுறாங்க. கரண்ட் அடிச்சு சாவறா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவள் தாங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மொத்த பார்ட்டிக்கும் கரண்ட் போயிடுது. பார்ட்டியில் கரண்ட் எல்லாம் யாராவது அந்த இடத்துல இருப்பாங்களா, எல்லாருமே காலியாயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோயினையும் குண்டே இருந்தாலும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறான், எங்கடி அவள் என் ஃப்ரெண்டுன்னொடனே அவன் மேலே குளிச்சுட்டு இருப்பாடி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம குண்டு ஒரு மேட்ரு ஓப்பன் பண்ணுறாங்க. ஏண்டி உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஏன் அவன் கொலகாரன்னு இருக்கக்கூடாது, ஏன் அவன் அந்த சோடா பூட்டியாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லி கேட்குறா. அவன் இல்லடி, அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி இல்லாத போல தான் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. குண்டு கடுப்பாயிடுறான். இப்போ தெரியுதா, அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஏன் ஆள் தான் கில்லர்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க, அப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பாடி ஆகும், மரியாதையாக போயிடுங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி அவளும் கிளம்பிடுறா. சரி இப்படி தான் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து டிடெக்டிவ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணால் பக்கத்தில் ரிங் அடிக்குது. வந்துட்டிங்களா பாட்டிக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த யார் மேலே எல்லாம் போயிட்டாங்கல்ல, இங்கே ரொம்ப பக்கத்தில் பெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துருக்கா. வந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குதுங்க. அந்த இடத்துல குனிஞ்சி பார்த்தா ஃபோன் இருக்குது. இங்கே எப்படி ஒரு ஃபோன் கிடக்குதுன்னு பார்த்தா இங்கே வைக்கிறாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்தா பார்த்தீங்களா, ஐ லவ் யூன்னு ஒரு கோடு வேர்டில் எழுதி கொடுத்தாலே, அந்த பேப்பர் இங்கே கிடக்குது தண்ணியில். அந்த பேப்பரை எடுக்கும் போது கையை ஓங்குறா. பார்த்தா அந்த பேப்பர் கீழே ஒரு தலை மட்டும் வருதுங்க. யார் தலைன்னு பார்த்தா போலீஸ்காரன் தலையை வெட்டி தண்ணியில் போட்டிருக்கானுங்க. பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்குள்ளேயே ஓடுறா. போய் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ இருக்காங்க. ஏன்டா ஹீரோ தான் கில்லரான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற கேப்பில் அவன் கிட்ட வரான். வந்து எங்கடி போனேன், ஒரு மாதிரி போதையிலே பேசுகிறான். அந்த மாதிரி நான் தப்பு பண்ண தாண்டி, சரக்கு தாண்டி வச்சேன், வேற என்னடி பண்ணேன், வா என் கூட டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு பொறுமையாக டான்ஸ் ஆடினே இருக்காங்க. இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மிரிச்சிட்டு ஓடுறா. படிக்கட்டில் குண்டோட ரூமுக்கு ஓடுறாங்க. குண்டு எங்கன்னு பார்த்தா குண்டோட ரூமே ஃபுல்லாக அப்படியே களைஞ்சி கிடக்குது. பார்த்துட்டு திரும்பி அந்த ரூமை போட்டு வெளியே வந்தா திரும்பி வந்துடுறாங்க ஹீரோ. ஏன் என்னடி பண்ண சொல்லுடி, ஏன்டி என்னை பார்த்து பயந்து ஓடுறனோன்னு திரும்பி அந்த ஹீரோ அடிச்சுட்டு ஓடுறா. ஓடி போய் ரூம்குள்ளே போய் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுங்க ஸ்விம்மிங் பூல்ல ஃபுல்லாக ரத்தம் வலியுது, செத்து கிடக்குறா. ஷாக் அடிச்சு பயந்து திரும்பி பின்னாடி ஓடுறா. ஓடி பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. படிக்கட்டில் லாக் பண்ணிடுறான். மரியாதையா சொல்றீ, ஏன்டி என்னை பார்த்து ஓடுற அப்படி சொல்லிட்டு கிட்ட வரான். என் கிட்ட வராதரான்னு சொல்லி தூக்கி ஒரு பாட்டில் தூக்கி அடிக்கிறா. அடிச்சுட்டு திரும்பி ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா இங்க நம்ம கடங்காரி கண்ணாடியில குதி சாவடிச்சானே, கீழே செத்து கிடக்குற, ரத்தம் வலிஞ்சிருக்குது. பார்த்துட்டு பயந்துடுறா. பயந்து ஓடி போறா. திரும்பி ஒரு ரூம் டோரை திறக்குறாங்க. திறந்து பார்த்தா ஏற்க கில்லரு. அவ்வளவுதான், 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க மாறி மாறி. படிக்கட்டில் உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே டக்குன்னு கில்லர் ஏந்திரிக்கிறான். ஏன் சின்ன டப்புன்னு 3 புல்லட் சவுண்டுங்க. யாரா சுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கில்லரை 3 புல்லட்ல சாவடிச்சிடறான். பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாங்க. இப்போதான் நம்மளுக்கே தெரியுது நம்ம ஹீரோ கில்லரே இல்லைங்க, கீழே படுத்து கிடக்குறான் பாருங்க, அவன் தான் கில்லரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு மூச்சே வருது. எப்பா நீ இல்லையாடா, தப்பா நினைச்சிட்டா, சாரி சொல்லி கெஞ்சின்னு இருக்கிறா. சரி அதெல்லாம் விடு, நம்ம யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. மாஸ்கை திறக்கான்னு கத்துறாவ. நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா மாஸ்கை திறந்தா யார் இருக்கா பாருங்க, நம்ம குண்டு. பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. டக்குன்னு இந்த சீனை இங்கே கட் பண்றாங்க. ஹீரோயினும் ரெஸ்கியூ பண்றவங்களுக்கு கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் எல்லாம் வரப்போறாங்க இந்த இடத்துக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு தப்பா நினைச்சிட்டா 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வைக்கிறாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். கேமராவை பொறுமையா மேலே தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா ஹீரோயின் மூஞ்சில டப்புன்னு ரத்தம் சொட்டுது. என்னடான்னு மேலே தூக்கி பார்த்தா ஹீரோ மூக்குல இருந்து ரத்தம் வருதுங்க. அடா பாவி, நீதான் கில்லராடான்னு சொல்லிட்டு பாக்குற கேப்ல டக்குன்னு இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி இந்த படம் வந்து 2001 எடுத்த படம். மன்மதன் வந்து 2005 எடுத்த படம். பச்சையா காப்பி அடிச்சிருக்காங்க
பண்ணியிருக்கானுங்க. என்னன்னா மன்மதனில் வந்து பொண்ணு வந்து லவ் பண்ணி ஏமாத்திட்டதுனால அந்த பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு சிம்பு கொல்லுவார். இதில் வந்து இந்த புள்ளி பண்ணதுனால கொல்ற மாதிரி இருக்கும் கதை. ஓகே, ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இதுலேயே மூக்கில் ரத்தம் வரும், அதில் சிம்புக்கு அதுலேயே மூக்கில் ரத்தம் வரும். பச்சையாக காப்பி அடிச்சிருக்கானுங்க. மெயின் மேட்ரு என்னன்னா மன்மதன் படத்தை டைரக்ட் பண்ண ஏஜே முருகன் அவர் நிறைய இடத்துல பேட்டி கொடுத்துட்டுருக்காருங்க. என்னன்னா டைரக்ட் மட்டும் பண்ண வச்சுட்டு அவர் பேரை போட்டுக்கினாரு, சிம்பு கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். சிம்பு சார் வந்து உங்ககிட்ட கதையை திருந்தது அதெல்லாம் இருக்கட்டும், பட் நீங்களே ஒரு கதையை திருடி ஒரு ஸ்க்ரீன் பிளே லைட்டாக டச்சிங் பண்ணி அப்புறம் தான் திரும்ப அவர்கிட்ட போய் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இது பண்ண கூட தப்பு இல்லைங்க. இந்த படம் வந்தது கூட தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து அர்பன் லெஜெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு படம் போட்டிருப்பேன். அந்த படம் வந்து விசிலும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த விசில் படத்தில் டீசெண்டாக படத்துலையும் கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, விக்கிபீடியாலையும் டீசெண்டாக இந்த படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல, என்ன பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? பார்த்தா நீங்களே கடுப்பாயிடுவீங்க. இந்த மன்மதன் படத்தோட விக்கிபீடியாவில் கீழே போய் பார்த்தா லெகசின்னு ஒரு டேப் இருக்குங்க. சரி, நானும் லெகசியிலையாச்சும் கொடுத்துருப்பானுங்க போல, வேலண்டைன் படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க போலன்னு பார்த்தா என்ன தரமா போட்டிருக்கானுங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. அந்த படத்தோட டைலாக் உள்ள போய் சொருவிருக்கானுங்க. பார்த்தா உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா காப்பி அடிச்சிருக்கீங்க, ஒரு கிரெடிட்ஸாச்சும் கொடுத்துருக்கலாம் மேடம் அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, தலையெழுத்து. இந்த மாதிரி ஏதாச்சும் படம் பார்க்கும்போது தான் தெரியுது எவன் என்ன காப்பி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, இதே மாதிரி நிறைய எடிட்ஸை பார்க்கணும்னா மறக்காமல் 2P Stories சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிஞ்சு.